ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நான் கடலைக்கறி ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நான் கடலைக்கறியை ஆப்பம் கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட எப்படி உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி நான் ஆப்பம் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது இந்த கிறிஸ்பி சாஃப்ட் ஃப்ளஃபியான ஆப்பம்க்கு பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ரா ரைஸ், அதாவது பச்சரிசி 3 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 கப் குக்டு ரைஸ், அதாவது சாப்பாடு, வடித்த சாப்பாடு. அவ்வளோதான் நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த வடித்த சாப்பாடு, பேக்கிங் சோடா, இந்த சுகர், இந்த 3மே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரா ரைஸ் ஆட் பண்ணுறேன், பச்சரிசி, அப்புறம் புழுங்கல் அரிசி, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆச்சு நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். 4 hours, நான் சொல்கிறது மினிமம் 4 hours, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 8 hours வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே ஓவர் நைட் தான் ஊற வைக்கிறேன். அந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் மார்னிங் இதை நம்ம அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தறி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைக்க நம்ம ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் இதில் இடையில ஊற்றி விட்டிங்கன்னா போதும். வேறு தண்ணி ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் அப்படி தான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச தண்ணியே தான் நான் இதுலேயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரைஸ், அதாவது குக்டு ரைஸ், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வடித்த சாப்பாடு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாப்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் இதே குவான்டிட்டிக்கு அவல், அதாவது போஹா, அது கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் போஹா போட்டாலும். இந்த பேட்டர் கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நமக்கு இட்லி பேட்டர் மாதிரி நல்லா திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தோசை பேட்டர் மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆச்சு நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்காக வைக்கணும், அதாவது புளிக்க வைக்கணும். அதுக்காக நம்ம இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 8 hours. 8 hours அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது பெருசாக மேலெல்லாம் நம்ம இட்லி பேட்டர் மாதிரி நல்லா மேலே வராது. ஜஸ்ட் ஒரு அளவுக்கு தான் வரும். ஏன்னா நம்ம உளுந்து இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோமெல்லாம் இருக்கும் பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் வந்திருக்கு. நல்லா புளிச்சு வரும் இதுவும். ஆனால் ரொம்ப மேலே வராதுன்னு தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பபிள்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஆப்பம் பேட்டர். ரொம்ப திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா அது கட்டியாகிடும் நமக்கு. இந்த ஆப்பம் பேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சுடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேக்கிங் சோடா அண்ட் சுகர், இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே இது பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சுடும்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் முன்னாடியே பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக நிறையா புளிச்சு போயிடும். அதனால் சுடும்போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி நல்லா மாவு எடுத்து இந்த மாதிரி ஆப்பசட்டியில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஆப்பம் மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா இருக்குன்ட்டு. சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பாகவும் வந்திருக்கு. இந்த ஆப்பம் நீங்கள் கடலைக்கறி, வெஜ் ஸ்டியூ, அப்புறம் எக் கறி, இல்லைன்னா ட்ரை கோகனட் சட்னி, இது கூட எல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதோட ரெசிபீஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே இதே மெத்தடில் ஆப்பம் பேட்டர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.